உனக்கு இன்னைக்கு இந்த மாதிரி பூஜை நடக்கணும்னு இருந்திருக்கு. ஆத்தா வந்திருக்கா, மகமாயி வந்திருக்கா. அம்மா மகமாயி, என்ன இவ்வளவு தூரம் வந்து வீட்டுக்கு வராம போறீங்க? வீட்டுக்கு வாங்க. கடைக்கு மாவு அரைக்க போயிருந்தேன், வாங்க வீட்டுக்கு போலாம். பரவாயில்ல புஷ்பா, வந்த வேலை சிறப்பா முடிஞ்சிருச்சு தாயி. அம்மா மகமாயி, போன தடவை நீங்க வந்திருந்தப்போ என் பொண்ணுக்கு நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். இப்ப இந்த கல்யாணம் நின்னு போயிருச்சுமா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உன்னைத்தாமா நான் மலை போல நம்பி இருக்கேன். அவளுக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்கம்மா. கவலைப்படாத மகளே, வலுவில்லாதது உடையதான் செய்யும். காலுக்கு கீழே இருக்கிறத கடல்ல போய் தேடாத. எங்கேயோ தெரிகிற வெளிச்சத்துக்காக ஏங்காத தாயி. பக்கத்துல தேடு, பக்குவமா நடக்கும். கொஞ்சம் திரும்பி பாரு, நீ தேடுற வழி கிடைக்கும். அம்மா மகமாயி, உங்க வழி காட்டுதல் தான் எனக்கு இப்ப ரொம்ப முக்கியம். எதை தின்னா பித்தம் தெளிவுன்ற குழப்பத்துல இருக்கேன். நீங்க சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? புஷ்பா, புத்திருக்கும் வாசல், வாசலிலே கோவில். அங்கே நாகக்காரி காத்திருக்கா, நச்செடுக்க காத்திருக்கா. சுயம்புவா வந்த துர்க்கை உன் பிரச்சனைய சுலபமா தீர்த்திடுவா. போ புஷ்பா போ, அங்க உனக்கு விடை கிடைக்கும். பக்தியோடு போ புஷ்பா. அந்த அம்மன் கோவிலுக்கு போ. வெள்ளும் வேளாமரமா, நல்ல நீர்க்குளமா, புத்து இருக்கும் கோவிலா, அவளை தேடி போ. அங்க போய் மடியேந்து நடக்க வேண்டியது தடையில்லாம நடக்கும். போ புஷ்பா போ. அம்மா, அப்படியே செய்யறேம்மா, அப்படியே செய்யறேன். நல்லாரு நல்லாரு. ஆத்தா வர்றா, மகமாயி வர்றா. ஆத்தா வர்றா, மகமாயி வர்றா. ஆத்தா மகமாயி, நல்ல வழி காமிச்சம்மா. பங்கஜ், இங்க கூட்டிட்டு வந்திருக்க? எல்லாம் பாஸ்க்கு பிடிக்கும் தான். பிடிக்குமா? சொர்க்கம்டா. சொர்க்கத்துக்கு எவ்வளவு வயசுன்னு உனக்கு தெரியுமா? 25. ஆமாடா, நாம மட்டும் ஓடல, கூட சேர்ந்து காலமும் ஓடிட்டு இருக்கு. யார் ஜெயிக்கிறா பாப்போம்னு. காலம் எப்பவும் யாரோடையும் ரேஸ் எல்லாம் வைக்காதடா, அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும். நாம தான் வாழ்க்கைனா என்னமோ நினைச்சு யார் கூடயும் ரேஸ் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே நம்ம ஃபியூச்சர் நம்ம கையில. முன்னாடி இருந்ததை விட இப்ப எவ்வளவு வளர்ந்துருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம் பங்கஜ். நம்ம எப்பவுமே ஒரே இடத்துல தேங்கிடக்கூடாது, அது மட்டும்தான் முக்கியம். காலத்தோட சேர்ந்து நாமளும் விடாம ஓடிக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் பரிபூர்ணமா அனுபவிக்கணும். அந்த மாதிரி அனுபவம் இங்கதானே வந்து டீ குடிப்போம், பன்னு சாப்பிடுவோம். ஏய் மாமா, ஒரு இஞ்சி டீ போடுதா மாமா. மச்சி, ஒரு பண்ண பிச்சு போடு. மறக்க முடியுமாடா? இதெல்லாம் நடந்து 25 வருஷம் ஆச்சு. ஆனா கடை மட்டும் அப்படியே இருக்குல்ல? அந்த ஆளும் அப்படியே தான் இருக்காரு. முடி மட்டும் நரைச்சிருக்கு. நமக்கு மட்டும் என்னவா? ஏய், இதனாலதான் இந்த இடத்த சொர்க்கம்னு சொன்னேன். காலை வச்சு 3 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள மனசுல இருந்த சுமையெல்லாம் கவலையெல்லாம் தொடச்சு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. சூர்யா, நீ முன்னாடிலாம் இங்க டீ சாப்பிட வரும்போது என்ன சொல்லுவேன்னு ஞாபகம் இருக்கா? புண்ணான நெஞ்ச டீயை விட்டு ஆத்து.
டேய் நீ மறந்துருப்பேன்னு நினைச்சேன். மறக்கிற விஷயமாடா இதெல்லாம். பை த வே, இப்போ ஒரு புது ஸ்டைல் கற்றுக்கிட்டேன், பார்க்குறியா? வேணாப்பா, எனக்கு பழைய ஸ்டைலே போதும். டேஸ்ட் அப்படியே இருக்குல்ல? அப்போல்லாம் சாப்பிட காசு இருக்காது. இங்கே வந்து டீயும் பண்ணு சாப்பிட்டு நம்ம வயிற்று ரொப்பிப்போம். எத்தனையோ வாட்டி இதுக்கு கூட காசு இல்லாமல் நின்று இருக்கோம். ஆனால் இப்போ சில்லற பையில கிடையாது. பர்ஸு முழுக்க வெறும் 500 2000 தான். வாழ்க்கையில் எவ்வளவோ மாற்றங்கள்ல. குறிப்பாக 1980 2000க்குள்ள மொபைல், சேட்டலைட் டெக்னாலஜின்னு ஏகப்பட்ட மாற்றங்கள். நம்ம தலைமுறைக்காரங்க ஒரு வகையில் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. எல்லா மாற்றங்களுக்கும் நாமளே சாட்சி இல்லையா? ஆமாம், இந்த மில்லினியம் தலைமுறைக்கு அந்த அதிர்ஷ்டம் மட்டும் இல்லை. நாம் சென்னை கிராமமாக இருந்ததையும் பார்த்துருக்கோம், சிட்டி ஆனதையும் பார்த்துருக்கோம். சூர்யா, நம்ம ஒவ்வொரு சிப்பாக குடிச்சிட்டே நம்ம பழைய வாழ்க்கையை ஆசைப்படுவோமா? Why not? ஆரம்பி. உன் பழைய சைக்கிள் சீட்டு எப்போ ஆடிட்டே இருக்குமே. ஆனா நீ மட்டும் கரெக்டா அதை எப்படியோ சமாளிச்சு ஓட்டிடுவ. ஆனா நான் உட்காந்து அந்த சீட் ஆடி அந்த ஸ்ப்ரிங்ல என் பேண்ட் மாட்டி கிழிஞ்சு போயிடும். ஏய், ஒரு தடவை நம்ம டபுள்ஸ் போகும்போது அந்த சைக்கிள் மரத்துல மோதி மொத்தமா டேமேஜ் ஆச்சே, அது ஒரு ஞாபகம் இருக்கா? இருக்குடா. மறுநாள் காலையில் அதில் போய் தான் நான் பேப்பர் போட்டாகணும். சைக்கிள் ரிப்பேர் பண்ண என் கையில் காசு இல்லை. நான் மெக்கானிக்கிட்ட போய் என் கஷ்டத்தை சொன்னேன். அவர் தன்னோட சொந்த காசை போட்டு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து என் சைக்கிளை ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு, அதாவது நான் இந்த சூரிய பிரகாஷ் ஆன பின்னாடி அவரை தேடி பழசெல்லாம் ஞாபகப்படுத்தினேன். நீங்கள் பண்ண உதவிக்கு நான் பதிலுக்கு ஏதாவது செய்யணும்னு சொன்னேன். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும், எது வேணாலும் நான் தரேன்னு சொன்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? சார், நீங்க பணக்காரங்களுக்கெல்லாம் பணக்காரன், கோடீஸ்வரன். நான் உனக்கு உதவி பண்ணப்போ என்கிட்ட அவ்வளவு பணம்லாம் கிடையாது. நீ இப்ப என்ன பண்ணாலும், எவ்வளவு பணம் கொட்டி கொடுத்தாலும் நான் அப்ப பண்ண உதவிக்கு அது சமமாகாதுன்னாரு. அந்த செகண்ட் அவர் எனக்கு குருவாயிட்டார். எவ்வளோ பேர் அவங்க பணக்காரங்களான பின்னாடி மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் உதவி பண்ணுறதுக்கு பணக்காரனாக இருக்க தேவையில்லை, மனசு இருந்தால் போதும். அந்த சைக்கிள் நமக்காக செம்மையாக உழைச்சதில்ல. நம்மக்கிட்ட பணம் இல்லாத ஒரு சமயம் அதை காயிலாங்கடிக்கு எடைக்கு போட்டப்போ நீ எவ்வளோ வருத்தப்பட்டேன்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சூர்யா. அப்புறம் பஸ்ஸில் போக ஆரம்பித்தோம். நீ ஓடுற பஸ்ஸில் ஏறிடுவப்பா. ஆமாம், வேலையை முடிச்சுட்டு இங்கே வந்து பண்ணு டீயும் சாப்பிட்டு அப்படியே நடந்து போவோம். எத்தனையோ தடவை இங்கே வந்து டீ குடிச்சிருப்போம்ல. நம்ம உடம்புல இருக்கிற சதையெல்லாம் பண்ணு, ரத்தமெல்லாம் டீன்னு சொல்ற அளவுக்கு சாப்பிட்ருக்கோம். டேய், உனக்கு அந்த டபுள் டக்கர் பஸ் ஞாபகம் இருக்கா? ஏன் இல்லாம? நாம டபுள் டக்கர்ல போவோம்னு நினைப்போம், கையில காசு இருக்காது. அது தெரியாம நம்ம அதுல ஏறி அதுக்கப்புறம் செக்கிங் வந்தான்னு இறங்கி ஓடிட்டே இருந்தோமே. நீ கூட என் பின்னாடி கத்திக்கிட்டே ஓடி வருவியே. டேய், என்னாலும் உன் ஸ்பீடு கூட முடியாது, நிறுத்தான்னு கத்திக்கிட்டே வருவியே. அந்த காலத்து பஸ்ஸுங்களை மறக்கவே முடியாதுடா. எப்பவும் ஃபுல்லா தான் போகும். நாம போன பஸ் நம்பர் கூட 18A தானே? 18 சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. இங்க கூட பல்லவரத்துல ராமையா சார் இருந்தாரு, உனக்கு ஞாபகம் இருக்கா? டேய், எப்படிடா மறக்க முடியும்? அவர் கூட வரும் செல்லாம் போய் ரொம்ப சீரியஸா இருந்தாருன்னு நம்ம 2 பேரும் அவருக்கு பணம் கூட அனுப்பணுமே. அப்புறம் அவருக்கு சரியாயிடுச்சு. அது தெரிஞ்சதும் நானும் நீ இங்க வந்து பண்ணு டீயும் சாப்பிட்டு அந்த சந்தோஷத்தை கொண்டாடணும். ஞாபகம் இருக்கா? டேய், நம்மள பசங்க கிண்டல் பண்ணுவாங்களே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? இவனுங்க எங்கேயும் வரமாட்டானுங்கடா, எப்பவும் டீயும் பண்ணி சாப்பிட்டே இருப்பாங்கன்னு. அப்புறம் நம்ம எப்போ வந்தாலும் அதுவும் அங்க இருக்கிற வாரசந்த பூக்கடை பக்கத்துல அங்கதானே நின்று பேசுவோம்.
நாம இல்ல தம்பி, நீ மட்டும்தான். அந்த பூவால தான் நீ இன்னைக்கும் ஒண்டிக்கட்டையாவே சுத்துற. அப்ப இளம் வயசு அப்படி இருந்தோம். இப்போ அந்த வயசும் இளமையும் இல்லையே. சூர்யா, நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்கு கொடுத்துருக்கோம். நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அதை மறைக்காம பகிர்ந்துக்கணும்னு. நான் இந்த நிமிஷம் வரைக்கும் அதை தான் ஃபாலோ பண்றேன். ஆனா நீ நீ என்னமோ என்கிட்ட இருந்து மறைக்கிற சூர்யா. என்ன மறைக்கிறேன்? நீயா சொன்னதானே தெரியும். ஆனா ஒண்ணு, என்கிட்ட இருந்து எதை நீ மறைக்கிறியோ அதை உங்ககிட்ட இருந்து நீயும் மறைச்சிட்டு இருக்க. இதை பார் சூர்யா, உன்னை நீயே இப்படி ஏமாத்திட்டு இருக்கிற வரைக்கும் உன்னால இந்த குழப்பத்திலிருந்து வெளியே வரவே முடியாது. டேய், நீயே சொல்லு, உன் பின்னால எத்தனை பொண்ணுங்க வந்தாங்க? நீ யாரையாவது அண்டை வெட்டியா? ஆனா இப்போ என்னடா ஆச்சு உனக்கு? அது எனக்கே தெரியல பங்கஜ். இந்த பார், திரும்ப திரும்ப அதையே சொல்லாத. சென்னையோட பூர்வீகம் தெரியுது, அது எப்ப சிட்டியா மாறுச்சுங்கிற வரைக்கும் உனக்கு புரியுது. ஆனா உன்னையே உனக்கு புரியலன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? ஏன்னா என்ன பார்த்தா உனக்கு லூஸ் மாதிரி தெரியுதா? பங்கஜ், நான் அந்த அர்த்தத்துல சொல்லடா. இப்ப என் லைஃப்ல நடந்துட்டு இருக்க எதுவுமே என் கண்ட்ரோல்லயே இல்ல. லவ் பண்றவங்க வெளியே அதை வார்த்தையா சொல்றது கூச்சப்பட்டுக்கிட்டு ஏமாத்துறதுக்காக சொல்ற டைலாக்லாம் நீ என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. டேய், உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது சூர்யா, நீ அந்த பொண்ணை காதலிக்கிற. நான் அவ மேல சொல்லு சொல்லு, அவ மேல என்ன? நான் அவ மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஓ, நம்பிக்கையா இல்ல லவ்வா சூர்யா? அது முதல்ல நம்பிக்கையில தான் ஆரம்பிச்சது. ஐ அக்ரி. அப்புறம் என்னாச்சு? உனக்கு அவளை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது, ஒரு ஸ்டேஜ்ல அவளை காதலிக்க ஆரம்பிச்சிட்ட, அப்படிதானே? டேய், நீ அதை இல்லைன்னு சொன்னாலும் நான் சத்தியமா நம்ப மாட்டேன்டா. டேய், உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது. டேய், இது எனக்கு மட்டும் இல்ல, ஆபீஸ் முழுக்க எல்லாத்துக்குமே தெரியும். 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் இதே இடத்துல இந்த டீ கடையில வச்சு அவனோட கனவுகள் எல்லாம் என்கிட்ட சொன்னான். அவன் அன்னைக்கு பார்க்க எவ்வளவு பெருமையா இருந்துச்சு தெரியுமா? ஆனா அவன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்திருக்கான்னா, நீ கஷ்டப்பட்டு உருவாக்குன கோட்டையில ஒவ்வொரு இன்ச்சிலையும் உன்னுடைய உழைப்பும் வேர்வை இருக்கு சூர்யா. டேய், அந்த அணுவுக்காக இதெல்லாம் நொறுக்கிடாதடா. உன் முகத்தை பார்த்தே உன் குழப்பத்தை புரிஞ்சுக்க முடியும் சூர்யா. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியுது. இந்த பார், நான் சொல்றதை கேளு. இதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உன் முகத்துல இருக்கிற வெள்ளை முடி சொல்லுதுடா நீ யாருன்னு. டேய், அவ இன்னும் காலேஜ் முடிக்கல, அவ சின்ன பொண்ணு. வேணா சூர்யா, இது சரியா வராது. டேய், நீ இந்த உலகத்துக்கு சூரிய பிரகாஷ், தி கிரேட் சூரிய பிரகாஷ். யூ ஆர் தி பிராண்ட். காலேஜ் பசங்களுக்கு நீ ஒரு ரோல் மாடல்டா. வேண்டாம் சூர்யா, உனக்கு அவளுக்கும் வயசு வித்தியாசம் எவ்வளவுன்னு தெரியுமா உனக்கு? சரி, அதை விடு, அது ஒரு விஷயமே இல்லைன்னு வச்சுக்கோ. இந்த காதலுக்கு தான் கண்ணு, காது, மூக்கு எந்த இழவுமே இல்லைன்னு வேற சொல்றாங்களே. ஆனா அதுக்கு கொஞ்சமாச்சும் புத்தி இருக்கணும்ல. டேய், உனக்கும் அந்த அணுவோட அப்பா சுப்பிரமணிக்கும் வானத்துக்கும் பூமிக்குமான வித்தியாசம் இருக்கும் சூர்யா. அதையாவது கொஞ்சம் யோசித்து பாரு சூர்யா. நீ இப்படி இருக்கிறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இந்த இடத்துக்கு நீ வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? எத்தனையோ பேருக்கு நீ தாண்டா ஒரு ரோல் மாடல். நீ இப்படி உடைஞ்சு உருக்குலைஞ்சு இருக்கிறது என்னால பார்த்துட்டு சகிச்சிட்டு இருக்க முடியல சூர்யா. நீ தான் சொல்லுவிய எல்லாத்தையும் விட நம்பிக்கை தான் பெருசுன்னு. இந்த விஷயத்துல நீ ஸ்லிப் ஆனேன்னு வையே, நானும் மற்றவங்களும் எல்லாரும் ஓ மேல வச்சிருக்கிற நம்பிக்கை போயிடும்டா. அதனால இந்த விஷயத்துல நீ ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் சூர்யா. இந்த விஷயத்துல நீ ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் சூர்யா.
நீ ஒரு வாட்டி ட்ரை பண்ணு, ஆன்சர் கரெக்டா வரும். கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடக்காது. கல்யாணம் நடக்காது. கல்யாணம் நடக்காது.